வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மீது கார்கள் மோதியதில் 4 பேர் உயிரிழந்தனர். அப்போது நடந்த வன்முறையில் பாஜகவினர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மத்திய அமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகனுக்கு தொடர்பு இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளை இது செய்கிறார்கள், கொலை செய்ய கூட துணிந்து விட்டார்கள். ஆகையால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்களை உடனுக்குடன் அரெஸ்ட் செய்து இவர்களுக்கு தக்க தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு எந்த இதுவும் பொலிட்டிக்கல் இதுவும் வழங்கக்கூடாது. இவர்களை உடனுக்குடன் அரெஸ்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வன்மையாக கண்டிக்கிறேன் யூபி அரசை, பிஜேபி அரசை, ஒன்றிய அரசை. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய உள்துறை இணையமைச்சர் அஜய் மிஸ்ரா, விவசாயிகள் கற்களை கொண்டு தாக்கியதால் கார்கள் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததாகவும் அதன் அடியில் சிக்கியதாலேயே உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். சம்பவ இடத்தில் தானோ தனது மகனோ இல்லை என்பதற்கான வீடியோ ஆதாரம் உள்ளதாக கூறிய அவர், விவசாயிகள் கூட்டத்தில் இருந்த சிலரின் தாக்குதலில் பாஜகவினர் 3 பேரும் ஓட்டுநர் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்தார். தனது மகன் சம்பவ இடத்தில் இருந்திருந்தால் அவர் உயிரோடு திரும்பியிருக்க முடியுமா எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். अरे हमारे 3 कार्यकर्ता मारे गए, मेरा खुद का ड्राइवर मारा गया, मेरी गाड़ी को जला दिया, हमारे 10 कार्यकर्ता घायल पड़े हैं। तो मैं कल FIR लिखाऊंगा और जो लोग इसके दोषी हैं, और वीडियो हैं उसके, कोई ऐसा नहीं है कि वीडियो नहीं है, सारे वीडियो और प्रमाण हैं। जो लोग हैं उसमें शामिल हैं, जिन लोग मारे हैं उनकी फोटोएं हैं, लाठी डंडे तलवारों से, अभी नाम मैं उनका नहीं जानता हूँ, लेकिन वो चिन्हित हो जाएंगे जब वीडियो है उनका, बाकायदा वीडियो है, लाठी डंडों से मार रहे हैं, तलवारों से मार रहे हैं, सारे वीडियो हैं, तलवारें भी थी। 8 பேர் இறந்தது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் எனவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். வன்முறை நிகழ்ந்த லக்கிம்பூர் கேரி பகுதியில் உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி தலைமையில் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து. வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.